அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. மேஜிக்ல வந்து ஒரு ஆஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். மெர்லின் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இந்த வானத்தில் பறந்த எஃபெக்ட்டுமே ஒரு 160 ஃபீட்டில் பண்ணதும் ஒரு ஸ்டண்ட். அதுக்கப்புறம் வந்து அண்டர் வாட்டர் எஸ்கேப் பண்ணியிருந்தேன். நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் வந்து மீட் பண்ணியிருந்தது நம்மளை ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம்ல, நம்ம இவ்வளோ நினைக்கும் போது அவர் நம்மளை அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். நான் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணுறேன், எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னோட ஷோ பார்த்துட்டு அந்த ஃப்ளையிங் பார்த்துட்டு ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டது வந்து இட்ஸ் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் தான். அப்போ தலை தோனியை மீட் பண்ண அந்த இன்சிடென்ட். இவர் ஒரு ஜோனில் என்ன ஒரு வச்சுருந்தாருன்னா அவர் வந்து ஒரு ஃபன் ஜோனில் வச்சுருந்த ஒரு பர்சன் சொல்லலாம். லைஃப்பில் நம்ம ஒரு அல்டிமேட்டாக ஒன்று பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதுக்கான ஒர்க்கு தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அடுத்தடுத்த ஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் இன்னுமே டீப் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போது எவ்வளோ ரிஸ்க் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை? அந்த ஃப்ளைங் ஸ்டண்ட் பண்ணும்போது எங்களோட ஹோல் க்ரூவே வந்து சொன்னாங்க, நீங்கள் சேஃப்டி நெட்லாம் கீழே போட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. பட் அப்புறம் அண்டர் வாட்டர் ஸ்டண்ட்டுமே வந்து நான் எக்ஸ்பெக்டட் டைமை விட ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் ஆக்சிஜன்லாம் எதுவும் இல்லாமல் கையை கட்டி உள்ள பாக்ஸில் போட்டு ஒருத்தங்களை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 12 லாக் எடுக்கணும், அதுக்கப்புறம் வெளில இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் வரும். பாக்ஸே வந்து 200 kgக்கு மேலே வெயிட். ப்ரீத் வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சதான். ஒரு சாவின் விளிம்பை வந்து பார்த்துட்டு வந்த மொமெண்ட்டாக தான் அதை நான் பார்க்குறேன். கண்ணெல்லாம் இருட்டாகுது. இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு வந்து சஃபகேஷன் ஆகும். இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணணுமா? வாட்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணி வேர்ல்டு வைட் நிறைய மெஜிஷியன்ஸ் இறந்துருக்குறாங்க. ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்மளோட மெஜிஷியன் விக்னேஷ் பிரபு இருக்காரு. ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் மேஜிக்கில் வந்து ஒரு ஆஸ்கார் அப்படின்னு சொல்லலாம். மெர்லின் அவார்டை வின் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அவார்டை நீங்கள் அப்படி கையில் ஹோல்ட் பண்ணும்போது மேஜிக்கோட ஒரு ஆஸ்கார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ தாய்லாண்டில் அந்த ஈவெண்ட் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? முதல்ல எந்த மாதிரியான ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுலேருந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸ்டண்ட் வந்து எனக்கு வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஸ்டண்ட் மேஜிக்ஸ் தான். அதில் தான் என்னோடய மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. அதை வந்து நான் ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இந்த வானத்தில் பறந்த எஃபெக்ட்டுமே ஒரு 160 ஃபீட்டில் பண்ணதும் ஒரு ஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் வந்து அண்டர் வாட்டர் எஸ்கேப் பண்ணியிருந்தேன், டேஞ்சரஸ் அண்டர் வாட்டர் எஸ்கேப். இந்த 2 ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து நாமினேட் ஆச்சு நேமு. அதுக்கப்புறமா வந்து அது அவார்டு வரைக்கும் இங்கே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இது வந்து அவங்களோட ப்ராசஸ் தான், அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் தான். இது வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய எல்லா மெஜிஷியன்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதிலே வந்து ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸே அரௌண்ட் ஒரு 57,000 மெஜிஷியன்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மெஜிஷியன் சொசைட்டியில் IMSல வந்து 57,000 மெஜிஷியன்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் பார்த்து அவங்க ரெகனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இயர்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து 3 years ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, மெஜிஷியன்ஸை ஹானர் பண்ணுற விதமாக. அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து பெஸ்ட் ஸ்டண்ட் எல்யூஷனிஸ்ட்னு சொல்லி அவார்ட் ரிசீவ் பண்ணியிருந்தேன் நான். இதில் வந்து நாமினேட் பண்ணி அதிலிருந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எஸ் எஸ். ஸோ அப்படி எவ்வளோ பேர் நாமினேட் பண்ணாங்க? அது டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது. லைக் இதெல்லாமே அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் தான். இந்த அவார்டு கொடுக்கறதுக்கான பிஃபோர் டே வந்து எனக்கு இன்டர்வியூ வைக்கிறாரு. அதோட IMSோட பிரசிடென்ட் வந்து எனக்கு இன்டர்வியூ வச்சார். நைட் ஒரு 10 o'clockலேருந்து ஒரு 2:30-3 மணி வரைக்கும் அந்த இன்டர்வியூ போகுது. எதுக்காக இந்த ஸ்டண்ட்டை பண்ணுறீங்க, அதோட பர்பஸ் என்ன, இது வந்து மேஜிக் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ஒய் ஆர் யூ டேக்கிங் த ரிஸ்க்கு, இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பலன் என்ன, லைக் அந்த மாதிரி லாட் ஆஃப் இன் மேஜிக் டேர்ம்ஸ் ஆல்சோ. அதை நான் இப்போ ஆன் கேமரா சொல்ல முடியாது. மேஜிக் டேர்ம்ஸில் சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இது உண்மையிலேயே நடக்கப்பட்டதா இல்லை வந்து ஏன்னா இப்போ என்ன வீடியோங்கும்போது எல்லாருமே இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஆஸ் அ மேஜிக் டேர்ம்ஸோட வித் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நிறைய எனக்கு கொடுத்துட்டு ஓகே போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு எதுவுமே சொல்லலை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே தேங்க்யூ யூ மே லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே நான் ஓகேன்னு சொல்லி நான் வந்துட்டு அடுத்த நாள் இந்த ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன். எல்லாருமே அந்த நாமினேட் ஆனவங்களாம் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது ஆல் ஆஃப் அ சடன் நேம் கூப்பிட்டு என்ன ஹானர் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆஸ்கார் ப்ராசஸ் தான். எஸ் எஸ் எஸ். அப்போ அது எப்படி இருந்தது? உங்கள் நேம் சொல்லி அவங்க ஒரு ட்ரீமாக தான் இருக்கும் இல்லையா? எஸ், நம்மளா அங்கே போகிறாங்களா அந்த ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. ஓகே. இட் வாஸ் ஒரு மெஜிஷியனுக்கு அது அதுக்கு மேலே ஒன்று இருக்க முடியாது. தமிழன் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் வந்து மீட் பண்ணியிருந்தது பார்த்துருந்தோம். அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் அது எப்படி நடந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். அது ஆக்சுவலாக வந்து நான் தாய்லாண்டில் ஈவெண்ட் நடந்துச்சு. ஆஃப்டர் 3 days வந்து எனக்கு ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க.
ஏர்போர்ட்லேருந்தே நேராக அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போகிறேன். அப்போ அதுவும் ஒரு தமிழ் உலகத்தில் ஒரு ஸ்டாரோட ப்ரைவேட் ஈவெண்ட் தான். அதில் வந்து லைக் நான் ஷோ பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு க்ளோஸ்அப், ஒரு மென்டலிசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. நான் டைரெக்டாக போயிட்டேன். அவார்டை கூட வீட்டில் கொண்டு போய் வைக்கல, நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அங்கே அவர் எஸ்கே சார் அங்கே ப்ரெசென்ட்டாக இருந்தார். ஏன்னா அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஸ்டார்ஸ் இருந்தாங்க அங்கே. அதில் வந்து எனக்கு அவர் பிஃபோர் ஒரு தடவை நான் ஷோ பண்ணும்போது அவர்கிட்ட பர்சனலாக ஒரு இன்டர்வியூவில் ஷோ பண்ணும்போது ஹி அப்ரிஷியேட்டட் மீ அ லாட். அவர் நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வைடு ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு என்கரேஜ் பண்ணியிருந்தார். அது எனக்கு அங்கே இருக்கும்போதே எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அவரை நம்ம முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஐ வாஸ் திங்கிங். ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் அது நான் வந்து இறங்கினோடனே அவரை போய் பார்ப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இட் ஹேப்பன். எனக்கு அவர் அங்கே வராருன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அப்புறம் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக போய் ஷேர் பண்ணேன் அவர்கிட்ட. ஹி வாஸ் ஆல்சோ ஹாப்பி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு வாங்கி பார்த்துட்டு அப்ரிஷியேட்டட் மீ. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணல அவர் இருப்பார் நம்ம போய் பேசணும் அப்படின்றதெல்லாம்? இல்லை. அது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி. லைக் அது அங்கே வந்து ஹி வாஸ் ஆல்சோ பிரசன்ட். நாட் ஓன்லி ஹி, இன்னும் நிறையா செலிபிரிட்டிஸுமே இருந்தாங்க அங்கே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் எஸ்கேவை மீட் பண்ணி பேசுனீங்க இல்லையா, அப்போ எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு 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 இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, லைக் எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் இன் காம்படிஷன் இதில் வாங்கியிருக்கேன். பட் இந்த ஆஸ்கர் வரைக்கும்லாம் ஐ மீன் கைண்ட் ஆஃப் இந்த லெவல் வரும்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அதனால் வந்து அந்த டைம் பார்க்கும்போது அவர் சொல்லும்போது எனக்கு ஒரு இதாக தான் இருந்தது. ஏன்னா நம்மளை ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம்ல, நம்ம இவ்வளோன்னு நினைக்கும் போது அவர் நம்மளை அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னெல்லாம் பேசினார்? அப்போ நான் ஷோ பார்த்துட்டு யூ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஓகே. ஏன்னா அவர் நிறைய ஷோஸ் பார்த்து அவரும் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லேருந்து நிறைய மெஜிஷியன்ஸோட ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கும். எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. நிறைய மூவி ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி எனக்கு நான் நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணுறேன், எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ. அது நல்லா என்ஜாய் பண்ணதோட மட்டும் இல்லாமல் நல்லா என்கரேஜ் பண்ணார். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இன்னும் வேறு எதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் இருந்துச்சு எனக்கு அந்த டைமில். அதுக்கப்புறம் இப்போ பார்த்து விஷ் பண்ணார். அந்த வீடியோ நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல வைரலாக இருக்கு. இப்போ உங்களுடைய கெரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸோட வந்து டைப் பண்ணி பண்ணுறீங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸில் அவங்களோட ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, இன்க்ளூடிங் தல தோனி. அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கே ஒரு வியப்பாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ், அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்? எனக்கு ஷோ பண்ணுறதுன்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் ஆடியன்ஸாக இருந்தாலுமே ஐல் பி மோஸ்ட் ஹாப்பி. செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ஷோ அப்படின்லாம் இல்லை. நான் என்னோட ஆடியன்ஸை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுன்ற ஒரு ஃபேக்டரில் தான் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து லைக் என்னோடய ஷோ பார்த்துட்டு அந்த ஃப்ளைங் பார்த்துட்டு ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டது வந்து இட்ஸ் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் தான். 2009 யா அப்போது அது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் தான். அதை வந்து பார்க்கும்போது லைக் அவர் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஆல்ரெடி நம்ம கலாட்டா இன்டர்வியூஸ்லேயே கூட சொல்லியிருக்கேன். பட் அது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ஒரு மூமெண்ட்டு தான் அது. எப்படி இப்போது மெர்லின் வாங்கினதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறனோ, மீட்டிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆல்சோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். அப்போ தல தோனியை மீட் பண்ண அந்த இன்சிடென்ட் அது வந்து அதுவுமே இவர் ஒரு ஜோனில் என்ன ஒரு வச்சுருந்தாருன்னா அவர் வந்து ஒரு ஃபன் ஜோனில் வச்சுருந்த ஒரு பர்சன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபன் ஜோனில் நம்மளை வந்து அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் அந்த இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு பழகக்கூடிய ஒரு நபராக தான் எனக்கு எம்எஸ் தோனி. அவர்கிட்ட வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து நிறையா ஃபன்னாக நிறையா மேஜிக்ஸ் மென்டலிசம்லாம் பண்ணி அவரும் நல்லா என்ஜாய் பண்ணார். இதெல்லாம் மறக்கவே முடியாது இல்லையா? கண்டிப்பாக அது அவங்க என்ஜாய் பண்ண வே தான். ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து மேஜிக் பண்ணும்போது பெரும்பாலும் நான் நோட்டீஸ் பண்ணுறதுன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் அந்த எல்லாத்தையுமே வந்து அந்த மேஜிக் பார்க்குற அந்த மூமெண்ட்டில் வந்து அவங்க மறந்துட்டு இயல்பாக அவங்களும் ஒரு குழந்தைத்தன்மையாக மாறி அந்த ஒரு ஆடியன்ஸாக மாறும்போது அது நல்ல ஃபீலாக இருக்கும் இல்லையா? நம்ம பார்த்துட்டு இருந்த நபர்கள் நம்மளுடைய விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்றது ஒரு நல்ல ஃபீல். அது இப்போ இந்த மெர்லின் அவார்டுடைய வேல்யூ சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒரு மேஜிஷியனுடைய லைஃப்பில் வந்து அது ஒரு ஆஸ்கர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மெஜிஷியன்ஸ்க்கு வந்து அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது எவ்வளோ பேருடைய கனவாக இருக்குது? கண்டிப்பாக இது நிறைய பேருனுடைய மெஜிஷியனாக பிறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து டெஃபினட்டாக அவங்க ஆசைப்படாமல் இருந்திருக்க மாட்டாங்க.
மேபி அதை பற்றின சில வதந்திகள் அதை பற்றின அதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ண அந்த மாதிரி வந்து அதை தட்டி கழித்து பேசியிருப்பாங்களே தவிர்த்து, ஆனால் வந்து அதோட ஆசைன்றது ஒரு மெஜிஷியன்ட்ட டெஃபரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அது அச்சீவ் பண்ண முடியலேன்ற சில வருத்தத்தினால அதை வந்து வேறு மாதிரி பேசுகிறவங்க, இல்லை வந்து எதுக்கு அது எந்த ஒரு அவார்ட்ஸ் வாங்கினாலுமே அது பெரிய அவார்டா அது அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேச்சும் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸஸ்லேயுமே வருது. ஓகே வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸஸும் நான் பார்த்துருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து ஒரு மெஜிஷியனாக பிறந்தவங்களுக்கு திஸ் ஒரு ஹையஸ்ட் we can achieve அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு தான் இது. இப்போது ஆரம்பத்தில் பறக்கும் மனிதர் அப்படின்னு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஏன்னா யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் அது பண்ணி காமிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, லைஃப்பில் நம்ம ஒன்று ஒரு அல்டிமேட்டாக ஒன்று பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக அண்டர் வாட்டர்னு நீங்கள் அதுவும் பண்ணீங்க. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து நான் லைனப்பில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். பட் அது இன்னும் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். இன்னும் அதுக்கான இப்போ எப்படி சொல்கிறது, இன்னும் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. இப்போ எப்படி நான் வந்து ஃப்ளையிங் ஒரு 11 years ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த அண்டர் வாட்டர் வந்து ஒரு 7 months ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை என்னோட கண்டென்ட்டே எப்படின்னா சார், எனக்கு வந்து மேஜிக் பண்ணுறோம் என்டர்டெயின் பண்ணுறோன்றதை தாண்டி இன்னொரு இப்போ என்ன 2024 2100ன்னு எடுத்துட்டோம்னா இந்த சரௌண்டிங்கில் இப்போ இருக்கிற யாருமே இருப்போமா அப்படின்னு தெரியாது. அப்போது அந்த 2100க்கு மேலேயும் இல்லை அதுக்கு மேலேயும் வந்து மேஜிக்கோட ரெஃபரன்சஸ் எடுத்து பார்க்குறாங்க, வரும் தலைமுறைகள் எடுத்து பார்க்குறாங்கன்னா அதில் வந்து என்னோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதனால் அதுக்காக எந்த ஒரு ஸ்டன் மேஜிக்ஸோ எந்த ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் அதோட வாட் மேக்ஸிமம் பெஸ்ட் எந்த கிளாரிட்டியாக காட்ட முடியுமோ அதை நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் என்னோட வரவே வராது. நான் இன்டர்வியூஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து ப்ரொமோஷன்ஸில் பண்ணுறதோ வந்து சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் வருமே தவிர்த்து நான் மெனக்கெட்டு பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்ப கம்மியான அளவில் தான் என்னோடய சேனல்ஸ்லேயே வரும். ஏன்னா அதில் அதோட காம்ப்ளெக்ஷன்லாம் வந்து எடுத்து எவ்வளோ தெளிவாக புரிய வைக்க முடியுன்றதில் வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது வந்து இனி வரும் மெஜிஷியன்ஸாக வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு வேர்ல்டு வைடாக பார்க்கும்போதே ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். அதுக்கான ஒர்க்கு தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அடுத்தடுத்த ஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் இன்னுமே டீப் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இல்லை அப்போது அதுதான் கேட்டேன் நான் வந்து. இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை காமிச்சிட்டிங்க. அப்போது அது ஒரு பீட் பண்ணி வரணும்னா நமக்குக்கே ஒரு சேலஞ்சாக இருக்கும் இல்லையா? எனக்கு பீட் பண்ணணுன்ற தாட்டே வரல. இல்லை அதை விட ஒரு இப்போது ஒரு ஆடியன்ஸ் வியூவில் நான் கேட்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக பண்ணிட்டீங்க, அப்போ அதை விட பெட்டராக இன்னொன்று பண்ணுவார் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் இல்லையா எனக்கு? அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய ரோல் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு ஃப்ளையிங்கில் பண்ணும்போது என்ன ஒரு ஆடியன்ஸ் இருந்து வந்துச்சுன்னா, எங்களுக்குலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம்ல, நாங்களாம் வந்து பார்த்துருப்போம்ல அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து பெரும்பாலும் சொன்னாங்க. இன்ஃபார்ம் பண்ணலையா நீங்கள்? நான் வந்து அது ஒரு ப்ரைவேட் மாலில் பண்ணங்காட்டிக்கு அதுக்கான ப்ராப்பர் பெர்மிஷன்ஸோ அங்கே மாலில் எனக்கு ப்ரொவைட் பண்ணல. மாலில் இருக்கிற ஆடியன்ஸை வச்சு பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுவும் எனக்கு கமிட்டட் டைம் அரௌண்ட் ஒரு 4 o'clock ஈவினிங் தரதா சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து பிஃபோர் டே தே கேவ் இட் ஆன் மார்னிங் 9:30 to 10 o'clock முடிச்சிருங்க, மால் வந்து 10க்கு மேலே பெர்மிஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கவுண்டே கம்மியாயிட்டாங்க. ஸோ என்னோட அடுத்த ஷோவில் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, அண்டர் வாட்டரில் வந்து இது வந்து அவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நேரில் பார்க்கறதுக்கான என்ன வசதி பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ணி வெளியே வந்து விஜிபி மரைன் கிங்டமில் பண்ணேன். அங்கே விசிபிலிட்டி இருக்குது, லைவாக கிளாஸ் முன்னாடி எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பண்ண எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பண்ண எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து தண்ணிக்குள்ளே போடுவாங்க, மேலே வரது மட்டும் தான் உள்ள தண்ணிக்குள்ளே என்ன நடந்துச்சுனே தெரியாது. அது உள்ளே என்ன வேணால் நடந்திருக்கலான்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குமே தவிர்த்து இந்த ஷோ என்னோட அண்டர் வாட்டர் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக வெளியிலேருந்து ப்ராப்பர் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணி தான் பண்ணேன். நல்ல கூட்டம் வந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 300 பேர் தான் அந்த சீட்டிங்கே இருக்கும். பட் ஆனால் ஒரு 600 பேருக்கு மேலே போராடி நின்று எல்லாம் பார்த்துட்டு போனாங்க, நல்லா அது லைவாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த இதில் வந்து என்னோடய அப்டேட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் பீட் பண்ணுறதுக்கான சில ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது வந்து ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஃபுல்ஃபில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அது எப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இல்லை. ஓகே. ஸோ இப்போ ஒரு 6 months ஆர் 1 year சம்திங் அந்த மாதிரி எதுவும் டைம் கோட் சொல்ல முடியாது? ஆக்சுவலாக என்னென்னா, நான் இப்போ அடுத்து ஒரு மூவிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அதோட டைம் ஸ்பேன் எனக்கு சொல்ல முடியல. ஓகே. ஆமாம். அடுத்து இன்டூ ஆக்டிங்கில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2000 இன்னும் ஒரு 100 வருஷம் சம்திங் அப்படி நம்ம லேட்டரான் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு நோட்டபிள் பர்சனாகவோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கும்போது நிறைய ரிஸ்க் இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னாடி? ஏன்னா நீங்கள் சாதாரண விஷயம் இல்லை அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்றது.
அப்போ எவ்வளோ ரிஸ்க் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை? என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸில் உங்களுக்கு அது இது பண்ணிக்கிட்டது உண்டு? இல்லை, ரிஸ்க் வந்து நிறைய டைம் ஆயிருக்கு. இந்த 2 ஸ்டண்ட்டை இன்னும் நிறைய ஸ்டண்ட்ஸ் இப்போ ஸ்டில் நான் ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அது வரும்போது சொல்கிறேன். லைக் இப்போ இருக்கும் இந்த 2 ஸ்டண்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்லணும்னா, அந்த ஃப்ளைங் ஸ்டண்ட் பண்ணும்போது எங்களோட ஹோல் க்ரூவே வந்து சொன்னாங்க, நீங்கள் சேஃப்டி நெட்லாம் கீழே போட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கன்னாங்க. பட் அதை கூட ஏதாவது வேறு விதமாக சித்தரிச்சிருவாங்க அப்படின்றங்காட்டிக்கு நான் வந்து அந்த சேஃப்டி நெட் இல்லாமல் தான் பண்ணேன். அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அப்புறம் அண்டர் வாட்டர் ஸ்டண்ட்டுமே வந்து நான் 6 மாதத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியும் கூட ஆன் த ஸ்பாட்டில் போய் எனக்கு எக்ஸ்பெக்டட் டைமை விட ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது வந்து நான் ஆக்சிஜன்லாம் எதுவும் இல்லாமல் கையை கட்டி உள்ள பாக்ஸில் போட்டு ஒருத்தங்களை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 12 லாக் எடுக்கணும். அதுக்கப்புறம் வெளில இருக்கிற பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் வரும். பாக்ஸே வந்து 200 kgக்கு மேலே வெயிட்டு. ஈவன் தோ அது ஒரு உடன் பாக்ஸாக இருந்தாலும் வி ஹவ் கெப்ட் உள்ள ஒரு கார்னர்லையுமே வந்து லாட் ஆஃப் வெயிட் வச்சுருக்கோம். ஒரு 50 கிலோ வெயிட்ஸ் உள்ள இது பண்ணி வச்சுருக்கும் போது அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு 8 சேஃப்டி டைவர்ஸே சேர்ந்தாலுமே அது இமீடியட்டாக தூக்க முடியாது. அதோட ப்ராசஸ் கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும் அவங்க எடுக்கணும்னு நினச்ச நிமிஷத்துலேருந்து. ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஹையஸ்ட் ரெக்கார்டாக இருந்தது வந்து 2 minutes 50 seconds என்னோட பிரெத் ஹோல்ட் கெப்பாசிட்டி இருந்துச்சு அந்த உப்பு தண்ணியில். ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பேன், அதோட வாட்டர் டென்சிட்டி வேறையாக இருக்கும். கடல் தண்ணி வந்து என்னோட கெப்பாசிட்டி வந்து 2 minutes 50 seconds தான். நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருந்த ஹையஸ்ட் ரெக்கார்டே. அதுக்கு மேலே என்னால் வித்ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆன் த ஸ்பாட்டில் ஆன ரிஸ்க்குனால வந்து நான் 4 minutes 11 seconds இருந்தேன் உள்ள. அதுவே வந்து ரிஸ்க் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு வந்துட்டேன். பட் ஆனால் அந்த டியூரேஷன் வந்து என்னால் பேர் பண்ணிக்க முடியாத ஒரு ரிஸ்க்காக இருந்தது. ஒரு சாவின் விளிம்பை வந்து பார்த்துட்டு வந்த மொமெண்ட்டாக தான் அதை நான் பார்க்குறேன். இல்லை கிட்டத்தட்ட அப்படி டபுள் மடங்கு இல்லையா? 2 point something அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் 4 pointல சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோ நேரம் ப்ரீத் வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சதா? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே பிளாக் அவுட் ஆகுறதுன்ற அந்த சுச்சுவேஷனுக்கு தான் போனேன். எனக்கு கண்ணெல்லாம் இருட்டாகுது. நான் காகிள்ஸ் போட்டு பார்த்துட்ருக்கேன் உள்ளே, எனக்கு பார்க்குற எல்லா விஷயமும் இருட்டாகுது அந்த ஒரு ஃபீலில். இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு வந்து சஃபகேஷன் ஆகும் நமக்கு உள்ளே வந்து. கார்பன் டை ஆக்சைடு அதாவது நம்ம ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணி நம்ம பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜனை வச்சு நம்ம இருக்கிற டியூரேஷன் அதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளால் ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் இருக்க முடியும். அதை விட அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்மளால் வித்ஹோல்டு பண்ண முடியாத அந்த ஒரு சஃபகேஷனில் தான் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது பெரும்பாலும் நடக்கிறது அதில் தான். இன்னொன்று பேனிக். நம்ம எதிர்பார்த்த டியூரேஷன்லேருந்து நமக்கு ஒரு சில விஷயம் உள்ளே நடக்கலைன்னா நம்மளை அறியாமல் பேனிக் ஆயிடுவோம். நார்மலாக 1 நிமிஷம் இருக்கிறவங்க கூட 10 செகண்ட்லேயே வெளியே வர அளவுக்கு தோணிடும். அந்த மாதிரி இந்த 2-3 விஷயமுமே அந்த இடத்துல நான் அட்டாக் பண்ணேன். எப்படி அதை பேலன்ஸ் பண்ணீங்க? அது அந்த இடத்துல நான் டிசைட் பண்ணது என்னென்னா, ஆல்ரெடி நான் 3 நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கேன். எனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு என்னோட இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து என்னோட ட்ரெயினர்லேருந்து எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, நீங்கள் பேனிக் ஆகவே கூடாது. தண்ணிக்குள்ளே என்ன ஆனாலும் பேனிக் ஆகக்கூடாது. நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா நீங்கள் இருக்கிற டைமை விட பாதி தான் நினச்சிக்கோங்க அப்படின்றது வந்து என் மைண்டில் இருந்தது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது இன்னொன்று ஜென்ரலாகவே சரி, அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த இது என்னென்னா, ஜென்ரலாகவே சரி இதுன்னு இல்லை, உங்களோட கண்ட்ரோலபிள்ஸில் நீங்கள் வருத்தப்பட்டோ இல்லை ஏதாவது ஒன்று செயல்படணும்னு நினச்சா யூஸ் இருக்குது. உங்கள் கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸில் சொல்லிக் கொடுத்த கண்டென்ட் அது. அந்த இடத்துல வந்து டைம் டியூரேஷன் அதிகமானது வந்து வெளியில் இருந்த ஒரு லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேர் கீ கொடுத்துருந்தேன். அந்த ஸ்பேர் கீ உள்ளே வேலை செய்யலை, அந்த வெளியில் இருந்த பாக்ஸ். ஏன்னா நான் என்னோட உள்ளே இருக்கிற எல்லா லாக்குமே ரிமூவ் பண்ணி நான் ஃப்ரீ ஆகிட்டேன். வெளில இருக்கிற லாக்கை அவங்க ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் கீயை ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. என்னென்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. வெளியே அதே லாக்கை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு அந்த தண்ணிக்குள்ளே. அப்புறம் வந்து சேஃப்டிக்காக ஒரு கம்பி, ஒரு ராட் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ராடை வச்சு குத்தி உடச்சி தான் அந்த பாக்ஸ்லேருந்தே வெளியே வந்தேன். ஸோ அந்த டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆனது தான் வந்து 3 minutes 2 minutes 50 secondsலேருந்து அந்த 4 minutes 11 seconds வரைக்கும் போனது. அப்போ வந்து எனக்கு நான் முடிவு பண்ணதான் கார்பன் டை ஆக்சைடை நம்ம சஃபகேட் ஆகிட்டு இருக்கோம், ஓகே எக்காரந்தே தண்ணி குடிச்சிடக்கூடாது. அப்போ வந்து ஆல்ரெடி 3 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க ஒருத்தங்களை ஆம்புலன்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வெளியே ரெடியாக இருக்குது. ஈவன் தோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்னை வெளியே எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா கூட காப்பாற்றுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பிளாக் அவுட் ஆகி வெளியே வருவாங்க, ஓகே. பட் ஆனால் ஆக்சிஜன் பிளட்லேயே இல்லாத ஒருத்தங்களை வந்து காப்பாற்ற ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகே, அதனால் நான் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். ஸோ இப்போ இவ்வளோ ரிஸ்க் என்ன நீங்கள் சொன்னீங்க, கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரோலில் மீறி போயிடுச்சு, என்ன வேணால் நடக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளோ ரிஸ்க்குன்றது தெரியும், பட் இவ்வளோ அந்த ரிஸ்க்கை தாண்டி போகுன்றது எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அதனால் நான் இனி யாராவது ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ்
இப்போ நான் எப்படி ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சொன்னேன், அந்த ரெஃபரன்ஸஸ்க்குமே நான் இப்போ சொல்கிறேன். பண்ணுறாங்கன்னா நிறைய பிளான்ஸ், எக்ஸிட் பிளான்ஸ் நிறையா வச்சுக்கிட்டு இறங்குங்க. எஸ்பெஷலி வாட்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணிங்கன்னா, வாட்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணி வேர்ல்டு வைட் நிறைய மெஜிஷியன்ஸ் இறந்துருக்குறாங்க. எஸ்பெஷலி வாட்டர் எஸ்கேப். நம்ம இந்தியாவிலே வந்து கொல்கட்டாவில் வந்து சான்சல் லஹரின்னு சொல்லிட்டு ஒரு ரெனவுண்ட் மெஜிஷியன் கொல்கட்டாவில், அவர் வந்து வாட்டர் எஸ்கேப் ட்ரை பண்ணி இறந்துட்டார் அவர். அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸிட் பிளான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணாமல் இருந்தங்காட்டி தான். இப்போ என்னோட செக்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, என்னோட எக்ஸிட் பிளான் வந்து ஸ்பேர் கீ, அதுக்கப்புறம் வந்து அந்த ராடு, சேஃப்டி டைவர்ஸு, இதே என்னோட எக்ஸிட் பிளான். இந்த 3 எக்ஸிட் பிளான் வச்சுருந்தேன். ஆனால் நான் சொல்கிறேன் 3 எக்ஸிட் வைக்காதீங்க, ஒரு 10 எக்ஸிட் வைங்க. அண்டர் வாட்டர்னா அவ்வளோ ரிஸ்க். ஆமாம், தண்ணிக்குள்ளே பண்ணுறதுக்கு 10 எக்ஸிட் பிளான் வச்சுட்டு போங்க. ஃப்ளையிங்கில் இவ்வளோ ரிஸ்க் அப்படின்றது இல்லையா? ஃப்ளையிங்கில் ரிஸ்க் இருக்குது. அதில் என்ன, நம்ம பண்ணுறதே நிப்பாட்டோம்னா கீழே விழுந்து அப்படியே போயிட வேண்டியது, அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. பட் அது வந்து நான் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ரொம்ப இயல்பாக அது நான் பண்ணிட்டேன். அது முடிச்சு எனக்கு ஹெல்த் கான்ஷியஸ், ஐ மீன் ஹெல்த் இதெல்லாம் வந்து உபாதைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் சில அட்வைசஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, பிளட் கவுண்ட்லாம் மாறுது அப்படின்னு சொன்னங்காட்டி ஐ ஸ்டாப் டூயிங் இட். நைஸ். ஸோ இப்போது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள்லாம் பண்ணுறது பார்த்துட்டு நிறைய பேர் நானும் நினச்சிருக்கேன் நம்மளும் மேஜிக் மேன் ஆகிடலாம் அப்படின்லாம். ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? இப்போ இருக்கக்கூடிய மெஜிஷியன்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சிலர் தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து புதுசாக மேஜிக்லேயே இல்லாத நபர்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்கிட்டையும் கேட்குறாங்க, சொல்லிக் கொடுங்க பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. அவங்களோட விஷயம்லாம் என்னென்னா, லைக் மேஜிக் மேலே ஈடுபாடோட கொஞ்சம் பேர் வராங்க, அவங்களே விட்டுரும். அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு டக்குன்னு ஒரு ஃபேம் வருது இல்லையா, அந்த ஒரு இதில் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போகுது. இப்போ ஆல்ரெடி இருக்கிற மெஜிஷியன்ஸ்க்கும் சரி, இல்லை வேறு இப்போ புதுசாக இப்போ மேஜிக் கற்றுக்கிட்டு உள்ளே வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. இம்மீடியட்டாக வரணும், ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகும், அட்ராக்ஷனுக்காக தான் வராங்க. பிடிச்சி வர்றது இல்லை, அட்ராக்ஷன் பிடிச்சும் வராங்க. மெஜிஷியனாக வந்துட்டு இப்போ என்னோட பையனை வந்து ஒரு 21 வருஷம் இப்போ இன்ட்டு மேஜிக் வந்து 21 இயர்ஸ் ஆச்சு. அவங்க மேஜிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ் கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ராசஸ் வந்து அவங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறதா, இல்லை வந்து அந்த ப்ராசஸ்ஸே வேணாம், டைரெக்டாக அந்த எண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அந்த ப்ராசஸ் வந்து என்ஜாய் பண்ணணுன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம்ல, ஒரு ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி தானே அந்த ப்ராசஸ்ஸே இம்பார்ட்டண்ட். அந்த ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ணி தரவாக பண்ணிங்கன்னா அந்த எண்டு இன்னும் நல்லா கிராண்டியராக இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்றது எந்த ஃபீல்ட்லேயுமே கிடையாது. ஏதாவது ஒரு துறையில் அவங்க ஒரு நல்ல இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஓவர் நைட்டில் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்கன்றதை வந்து இந்த துறை மேஜிக்குன்னு இல்லை, எந்த துறையில் இருந்தாலுமே வந்து நம்புங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நாளில் வந்து வந்தவங்க கிடையாது. அவங்க வெளியே தெரியும் போது நாட்களில் தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து அவங்க அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணதோ இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். அது அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். அந்த ஒரு விஷயந்தான் நான் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி அப்கமிங் அது மூவியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இதை விட ஒரு பெரிய ஸ்டண்டெல்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் எல்லாமே நல்லபடியாக வரட்டும், அதையும் நாங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கோம். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய உயரங்கள் தொடரும். தேங்க்யூ ஸோ மச். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.